ஹே கைஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபிட் மாஃபியாவுக்கு வந்திருக்கோம். ஸோ இட்ஸ் லொக்கேட்டட் இன் கொளத்தூர். ஸோ அப்படியே வாங்க கடைக்குள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் கிரே இருக்கு. இது வந்துட்டு ஒரு 1 month சிக்கு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா கிரேப் பேரட் இது பேர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட் இருக்கும். ஒன்று டிம்மர், இன்னொரு காங்கோ. இவங்க வச்சிருக்கிறது வந்து காங்கோ. கீழே பார்த்தீங்கன்னா அம்ப்ரெல்லா காக்கோட்டு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஜெய்ஜாண்டிக் பேர்ட், நல்லா டாக்கட்டிவ் பேர்ட். இது ஹியூமன் கூட நல்லா ஃப்ரெண்ட்லி ஆகும். குழந்தைங்க கூட விடலாம், கடிக்காது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஹெடட் கைக்யூ, அப்புறம் வந்து ஒரு 1 year ஆன காங்கோ கிரே பேரட் வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லாரி கிட் இருக்குது. ஸ்வைன் சாங் லாரியும் இருக்குது, ரெயின்போ லாரியும் இவங்க வச்சுருக்காங்க. அப்படியே நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா சன்கன் ஒரு 6 இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6Kலேருந்து ஆரம்பிச்சு ப்ரைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், டிபெண்ட்ஸ் ஆன் தி எல்லோ கலரேஷன். ஸோ இங்கே வச்சுருக்கவங்க இது வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 6K தான் எந்த சிக் எடுத்தாலும். ஸோ அது அங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெயின்போ லாரி கிட்டு. ஸோ அது வந்து உங்களுக்கு 15 to 14 ப்ரைஸ் வேரி ஆகும், டிபெண்ட்ஸ் ஆன் தி கலர் அண்ட் வேரியன்ட். அப்படியே இப்படி பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் மாங்க் இருக்கும். மாங்க்குன்னு சொல்லலாம், பிக்கர் பேரட்டும் சொல்லலாம். ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா டாக்கட்டிவ் பேர்டு, நல்லா இன்ட்ராக்ட் பண்ணும், நல்லா பேசும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ரிங் நெக் அது வந்து பேண்டடு. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் இதை வளர்க்கலாம். 1 year கிட்ட இருக்கிற பேர்ட் சைஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா அதோட சிக்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதான் அடல்ட் பேர்டு மாங்க். இப்போ நம்ம பார்த்த பேர்டோட அடல்ட் இது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்ஸ் மெக்காவ். ஸோ பஞ்சவர்ணி கிளின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அது ரொம்ப பெருசாக இருக்கும். இது வந்து அதோட சின்ன வேரியண்ட். லைக் இதுதான் அதோட மேக்ஸிமம் சைஸு. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் மோல்ட் ஆகி வளரும். பேர் மொளக்கன் ராரி, ரெட் மொளக்கன் ராரின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல் ரெட்டாக இருக்கும், ரெட் ஃபுல் டாமினண்ட்டாக இருக்கும். டெயிலில் மட்டும் டெயில் வந்து உங்களுக்கு வந்து இது எல்லோ ப்ளூ கலரில் வரும். கீழே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் கனூர் வெரைட்டி இருக்குது. ஃப்ரண்ட்ல இருக்கிற கனூர் பார்த்தீங்கன்னா ப்ளூ த்ரோட்டட் கனூர். இது வந்து ப்ளூ எல்லோ ஷேடட். இது சன்சிக் கனூர். இதெல்லாம் ரஃபாக ஒரு 6K to 15Kக்குள்ளே வரும் இந்த சைஸ். அங்கே ரெட் கலரில் ஸ்டார்டிங்கில் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வந்து அவங்களுக்கு கிரிம்சன் பெல்லிடுன்னு சொல்லுவாங்க. ஸோ கிரிம்சன்னா உங்களுக்கே தெரியும் ரெட் கலர்னு. ஸோ அது ரெட் டாமினண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த சன்கனூரோட இது ஒரு 1 year பேர்டு, 6 months பேர்டாக இருக்கும். ஸோ இதை விட பெருசு வளரும். ஸோ அப்புறம் இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சன்கனூர் அடல்ட்டு இதுதான் அடல்ட் கலரேஷன் பேர்டு. ஃபுல் எல்லோ வந்துடும் டாப் டு பாட்டம். இது கொஞ்சம் ரெட் டாமினன்ட் நினைக்கிறேன், நாங்கள் ரெட் கலரில் இருக்குது. நீங்கள் பார்த்துருக்குது வந்து பார்த்தீங்கன்னா சுகர் கிளைடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க வெளியில் எடுத்து காட்டுறாங்க நம்மளுக்கு சுகர் கிளைடர். ஸோ இதெல்லாம் வந்து டேம்டு பீஸ் பாருங்க. இதான் சுகர் கிளைடர். ஸோ பாருங்க, அதுக்கு லைட் பண்ண போதுன்னு நினைக்கிறேன். டெயில் பாருங்க, நல்லா புசு புசுன்னு இருக்குது. இதெல்லாம் என்ன ப்ரைஸ் வருது? அது பேசிக் 7000. பேசிக் வந்து இந்த கிரே கலர், பெருசு கிரே 10,000 வரும். ஸோ இந்த கிரே பார்த்தீங்கன்னா இதான் ஸ்டார்டிங் வெரைட்டி போல். ஸோ இதில் ஸ்மால் சைஸ் எடுத்தீங்கன்னா 7K ஸ்டார்ட் ஆகி 10K 15K வரைக்கும் நம்ம கலர் வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபேஸ் தான் சொல்லுவாங்க. ஃபைடு ஓகே. ரிங் டெய்லர் ரிங்காக பாருங்க, கிரே கலர் ரிங்காக வருது. ஸோ நல்லா இருக்குது எல்லாமே. ஸோ மறக்காமல் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் தரேன், ஸ்க்ரீன்லேயும் நம்பர் வரும், மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்களே கிளைட் பண்ணும். ஸோ இதுதான் இது கிளைட் பண்ணுறது. இது ரெட் ஐ 20,000. இந்த சைஸ் இப்போ பெரிய சைஸ்னா 25 வரும்.
சின்னது வந்து 20 வரும், கொஞ்சம் மீடியம் பெரிய சைஸ்னா 25 வரும். டிபெண்ட்ஸ் ஆன் தி பிரைஸ் அண்ட் கலர். ஆமா, சைஸ் அண்ட் கலர். ஓகே. இது நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்லியா வளர்க்கலாமா இல்ல லைக் வெளியில எடுத்துட்டு போனா நம்ம கூட இருக்கும்? டாக் கேட்லாம் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு அதிக ஸ்பேஸ் தேவைப்படும். உங்க பாக்கெட் ஃப்ரெண்ட்லி பெட் தான், ரொம்ப கியூட்டா இருக்கும் பார்க்கவே. ஒரு மங்கி வளர்க்க முடியலன்னா இது மங்கி மாதிரி தான் இருக்கும். இது நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ட்ரெயின் பண்ணா போதும், இது உங்களை விட்டு போவே போகாது, உங்க செஸ்ட் பாக்கெட்லயே இருக்கும். இது அந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லி. இது பாத்தீங்கன்னா சென்னை பெட்ஸ் வேர்ல்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கொளத்தூர்ல லாஸ்ட்ல வந்து இந்த கடை இருக்குது. ஸோ உள்ள பாத்தீங்கன்னா எங்களை பிடிச்சது இந்த மெக்காவை தான். பாத்தீங்கன்னா பிடி மெக்காவ், ப்ளூ கோல்டு மெக்காவ்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் வந்து மெக்காவோட பெரிய மெக்காவோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 60 உங்களுக்கு 1 to 1.5 lakhs வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கேவ்டு மெக்காவ் நல்லா பெருசா இருக்கும். இது பாத்தீங்கன்னா குட்டி மெக்கான்னு நினைக்கிறேன். இன்னும் ஃபெதரே அவ்வளவா வளரல பெருசா. 2 lakhs இருக்கும். இது பாத்தீங்கன்னா இவங்க வச்சது வந்து 2 lakhs கிட்ட வந்து போல. கொஞ்சம் சைஸ் ரொம்ப பெருசா இருக்கு. திங்கி இது போட்டுருக்காங்க. பாத்தீங்கன்னா இந்த வெயிட்டே வந்து அரௌண்ட் உங்ககிட்ட ஒரு மினிமம் ஒரு கேஜி இருக்கும் போல. அந்த அளவுக்கு வெயிட் ஃபீல் பண்ண முடியுது. கையில வந்து உங்களால் நார்மலா பிடிக்க முடியாது. ஏன்னா அதோட நெயில்ஸ் பார்த்துக்கோங்க எவ்வளோ பெருசா இருக்குங்க. இது மேலே மேலே 8 ஷோல்டர் இருந்தா போகும். ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மெக்காவ் பேசும் போல. இது பேர் வந்து பாண்டு. ஹாய் ஹாய் ஹாய். கியூட்டா இருக்கு. மைக் கிடைக்கும் போல. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல டாக்கட்டிவ் வேர்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 40 to 60 வேர்ட்ஸ் கிட்ட பேசும். கிரே பேரட் இது அடுத்து கிரே பேரட் நல்லா பேசும். அதுவும் இங்கே இருக்குது. ரைஸ் பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து மொளக்கன் காக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அம்ப்ரலா காக்குக்கு அடுத்து இது வந்து வரும் மொளக்கன் காக்கு. அம்ப்ரலா காக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் பிங்க் ரெட் சைடில் வரும். ஸோ இது பேர்லேயே தெரிஞ்ச மொளக்கன் காக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா மக்காவுக்கு அடுத்து இதுதான் நல்லா பேசும். இது வந்து பார்த்தீங்கன்னா 60 to 80 வேர்ட்ஸ் பேசும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8 years பேபிக்கு இருக்கிற பிரெயின் வந்து இதுக்கு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா திங்க் பண்ணும். நம்ம அந்த கடையிலேருந்து வெளில வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா வந்து மக்காவும் நின்றனால அதோட நெயில் வந்து பட்டி இப்படி ஆயிருக்குது. போட்டு தள்ளிச்சிங்க கையை. ஹே கைஸ், நம்ம இப்போ வந்து ஃபிஷ் ஃபேக்ட்ரி இந்தியாவுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து அக்வாட்டிக் பெட்ஸ் தான் ஸ்பெஷலைஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது வந்து அரவணா. இது ப்ரைஸ் 1200 ஸ்டார்ட் ஆகுது. இது பார்த்துட்டீங்கன்னா அரப்பைமா. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் மான்ஸ்டரஸ் ஃபெரோஷியஸ் ஃபிஷ் வந்தீங்கன்னா அரப்பைமா. பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 feet கிட்ட வரைக்கும் வளருங்க. மனுஷனை விட ஹைட்டாக வளரும். இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் போல. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்லெட்ஸ் வெரைட்டிலாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டியாகவே இருக்குது. கேட்ஃபிஷ் வெரைட்டின்னு நினைக்கிறேன். மீசெல்லாம் இருக்குது. இதான் வந்து கேட்ஃபிஷ். இது வந்து ரெட் டெயில் கேட்ஃபிஷ் இல்லை, இது நார்மல் கேட்ஃபிஷ் தான். ரெட் டெயில்னா உங்களுக்கு டெயிலில் வந்து ரெட் கலராக இருக்கும். ஸோ இதுவும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 5 feet to 3 feet வரைக்கும் வளரும். இது பார்த்தீங்கன்னா இதோட ஸ்மால் வெரைட்டி. இது நீங்கள் சின்னதாக இருக்குன்னு நினச்சி வாங்கிட்டீங்கன்னா வீட்டுக்கு போய் 1 மாதம் 2 மாதம் 6 மாதத்துலேயே ரொம்ப பெருசாக வளர்ந்துடும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாண்டு தான் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. அந்த பிளாக் கலரில் இருக்கிறதுலாம் ஸோ பேய் மாதிரி இருக்கனால கோஸ்ட் ஃபிஷ். என்ட்ரன்ஸ்ல பார்த்த அரணோட பெரிய சைஸ். இது பேர் பார்த்துட்டீங்கன்னா மலேசியன் கிராஸ் பிளாக். ஈச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் போட்டிருக்கு. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் தி சைஸ் உங்களுக்கு ப்ரைஸ் வேரி ஆகும். சின்னதாக இருந்தால் கொஞ்சம் ப்ரைஸு அதிகமாக ஆக ஆக சைஸும் பெருசாகும், ப்ரைஸும் பெருசாகும். ஃபிஷ் வளர்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மீனோட பேர் தெரியும். இது பேர் என்ன சொல்லுவாங்க? ஃப்ளோரா. ஃப்ளோராவா? இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவரான்னு சொல்லுவாங்க. ஸோ பேர்லேயே உங்களுக்கு அதோட ஸ்ட்ரக்சர் தெரியுது. ஃப்ளவர் ஹார்ன்.
ஸோ இதுக்கு அந்த ஹார்ன் வச்சிருக்க பேர்னால இதுக்கு வந்து ஃப்ளவர் ஹார்ன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அந்த பேர்ல்ஸ் எல்லாம் ஃப்ளவர் மாதிரி நல்லா இருக்கனால ஃப்ளவர் ஹார்ன்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் தி சைஸ் அண்ட் வெரைட்டி உங்களுக்கு ப்ரைஸும் டிஃபர் ஆகும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்டின்னு நினைக்கிறேன். ஸோ எஸ்ஆர்டினா சூப்பர் ரெட் டிராகன் ஃப்ளோரன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் டாமினண்ட்டாக இருக்கும், ஹார்ன் பெருசாக இருக்கும், ஃபிஷ்ஷும் ரொம்ப மீடியம் சைஸ்லையும் கொஞ்சம் லார்ஜ் சைஸ்லையும் வேரியண்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் அதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் ப்ரைஸ் வந்து அப்ராக்சிமேட் 1600 ஸ்டார்டிங்லேருந்து 2000 1500 வரைக்கும் இது போகும். டிபெண்ட்ஸ் ஆன் தி ஹார்ன் அண்ட் த கலரேஷன்ஸ். கைஸ் நம்ம இப்போ டாடி அக்வாரியம்ல இருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து குட்டி லாப்ஸ்டர்ஸ். ஸோ அழகா இந்த ரெட் கலர்ல ரொம்ப அழகா இருக்கு பார்க்க. ஒரு ஃப்ளோரா வெரைட்டி இருக்கு. இது பேர் வந்து ஷார்ட் பாடி ஃப்ளோரான்னு சொல்றாங்க. ஸோ அதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா ₹500 பார்னு போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட மாலிஸ் இருக்கு. அப்படியே டுவர்ட்ஸ் ரைட் இங்கே அதர் கப்பீஸ் இருக்கு, வெரைட்டிஸ் ஆஃப் கப்பீஸ். அப்படியே நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டு மினி ஷ்ரிம்ப்ஸ் இருக்கு. இதெல்லாம் மினி ஷ்ரிம்ப்ஸ் செம கியூட்டாக இருக்கு பார்க்க. செக்ஷன் ஃபுல்லாக கப்பீஸ் தான், பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஃபிஷ் வரும். ஏஞ்சல் ஃபிஷ் இது வந்து பிளாக் கப்பின்னு சொல்லுவாங்க. இவங்ககிட்ட ஷ்ரிம்ப்ல நிறைய கலர் இருக்குங்க. ரெட் வச்சிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். ரெட் இருக்கு, பிளாக் இருக்கு, அப்புறம் ஒயிட்டும் வச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஷ்ரிம்பும் சேர்ந்து ஒரு ஷ்ரிம்பை காலி பண்ணி சாப்பிடுது. இதுதான் வந்து டேங்க் கிளீனர், சக்கர் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. இது ஏன் சக்கர் ஃபிஷ்ன்னு பேர் உங்களுக்கே வரும் தெரியும். ஆனால் அது அதோட வாயு வழியாக சக் பண்ணி டேங்கால ஹோல்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா 2 கலர் இருக்கு. இது வந்து நார்மல் பிளாக், இது பிளாக்கோ ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒயிட் பிளாக்கோ, இது வந்து நார்மல் டேங்க் கிளீனர், அந்த பேசிக் கலர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட அங்கே மல்டி கலர் டெட்ராஸ் இருக்கு. டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கலர்ஸ்ல பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. டெட்ராலாம் வந்து பிளான்டட் டேங்குக்கு பக்காவாக இருக்குங்க. ஏன்னா இது வந்து மல்டி கலர், உங்களுக்கு எல்லா கலர்லையும் இருக்கும். நீங்கள் ஒரு 4-5 மீன் இந்த மீன் இந்த டைப் ஆஃப் ஃபிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா குரூப்பிங் ஃபிஷ், ஸ்கூலிங் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது குரூப்பாக தான் இருக்கும். நீங்கள் 1-2 வாங்கி போட்டால் நல்லா இருக்காது, ப்ளஸ் அதுவும் ஹாப்பியாக இருக்காது. ஸோ குரூப்பாக வாங்கி போட்டால் ஒரு பிளான்டட் அக்வாரியமாகவும் சூப்பராக இருக்கும். கலரேஷன்ஸ்லாம் பாருங்கள், நல்லா நைட் ஆனால் க்ளோ ஆகும் இந்த மீன்லாம். ஸோ இங்கே வந்து சப்பையாக இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் வந்துட்டு நம்ம பிரானாஸ், அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் இருக்குது. அதை பார்க்க எவ்வளோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா நம்ம கிளாசிக் டேங்க் கிளீனர்ஸ் இருக்குது. இது பார்க்கவே செம்மையாக இருக்குது பாருங்கள். இது வந்து பேரண்ட் சைஸ் இது. ஸோ நம்ம முந்தின வீடியோவில் வந்து ரொம்ப குட்டியாக இருந்திருக்கும் கம்பேரிட்டிவ்லி. ஸோ அது வளர்ந்தா இவ்வளோ பெருசாகும். ஸோ நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் டேங்க் செட் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேரட் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க.